ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்க அவுட்டர் ரேஞ்ச் சீசன் 2 வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைஃபை மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ். இதுல மொத்தமா 7 எபிசோட் இருக்கு. 45 நிமிஷத்துல இருந்து 1 hour வரைக்கும் போகுது. இந்த வெப் சீரிஸ்ல ஜோஸ் புரோலின், லியூவிஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சீசன் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ சீசன் 2 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2 பாக்குறது பெட்டர். ஏன்னா சீசன் 1 பல கண்டினியூஷன் வந்து இந்த சீசன் 2ல கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சீசன் 2 கதையை பத்தி பார்க்கலாம். சீசன் 1ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ வச்சிருக்க ஃபார்ம்ல ஒரு ஹோல் விழுந்திருக்கும். அது உள்ள கைவிட்டு பார்த்தா அவருக்கு ஃபியூச்சர் பாஸ்ட் எல்லாமே தெரியும். அது மூலமா அவங்க டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கும் பாஸ்டும் போகவும் முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு காரணத்தினால அந்த குழிக்குள்ள விழுந்து அவங்கவுங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கு போயிட்டாங்க. அதனால குடும்பமே சதைஞ்சு போய் நிக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த இடத்தை அடையறதுக்காக 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் போராடுறாங்க. இதெல்லாம் தாண்டி அந்தந்த காலகட்டத்துக்கு போனவங்களாம் ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட முழு கதையை. இப்ப இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இது டெக்னிக்கலி பயங்கர சவுண்டான ஒரு வெப் சீரிஸ். சீசன் 1 அப்படிதான், சீசன் 2 அப்படிதான் இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றும் தத்ரூபமா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் பல சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தமிழ் டப்பிங்கும் பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் இது நமக்கு ஓரளவு புதுவிதமான ஸ்டோரி பிளாட். அதை இவங்க டைம் டிராவல் அந்த ஹோல் வச்சு பண்றதெல்லாம் பக்காவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது வெப் சீரிஸ் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரும் எதுக்காக அந்த குழிக்குள்ள போறாங்க, எதுக்காக டைம் டிராவல் பண்றாங்கன்றதெல்லாம் ரொம்பவே நீட்டாவே காமிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் வச்சு பக்காவே அதை பண்ணிருக்காங்க. அதனாலேயே இந்த வெப் சீரிஸ் வந்து நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்ல உள்ள போனவங்களாம் செகண்ட் சீசன்ல வெளியே வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே கனெக்டடா இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்ட் வரைக்குமே விறுவிறுன்னு தான் எழுதி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் முடியும் போது நமக்கு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஆர்வம் நமக்கு தூண்டதான் செய்யறாங்க. அதுவே இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு மஸ்ட் வாட்சான வெப் சீரிஸ் தான். வெப் சீரிஸ் அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. என்னோட சந்திக்கலாம். தேங்க்யூ.